கரூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு அதிக வெப்ப அலைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை. திருச்சி, வேலூர், கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. நீலகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், கன்னியாகுமரியிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, கோவை, நெல்லை என நகரங்களில் கொளுத்தும் வெயில். சாலைகளில் குறைந்த மக்கள் நடமாட்டம். சென்னையில் தனிநபர் வாகனங்களின் நம்பர் பிளேட்களில் ஒட்டப்பட்டுள்ள போலீஸ் ஸ்டிக்கர் அகற்றம். முதன்முறை அபராதமாக 500 ரூபாய் விதிக்கப்படுகிறது. போலீஸை தொடர்ந்து பிற துறைகள் தொடர்பான வாகன ஸ்டிக்கர்களை அகற்ற விரைவில் சோதனை. சென்னை போக்குவரத்து காவல்துறை தகவல். உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறை இன்று அறிவிப்பு. மே 7 முதல் இ-பாஸ் பெற்றுச் செல்ல ஏற்பாடு. தமிழ்நாட்டில் பாஜக தனது கணக்கை தொடங்கும் என நியூஸ் 18 நேர்காணலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. கடினமான போட்டி இருப்பதால் எவ்வளவு இடங்களில் வெல்லும் என கணிப்பது கடினம் என்றும் பேட்டி. தமிழ்நாட்டில் கணக்கை தொடங்குவோம் என அமித்ஷா கூறுவது பகல் கனவாக இருக்கும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். அமித்ஷா கூறுவது மனக்கணக்குதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. தஞ்சாவூரில் காவிரி கண்காணிப்பாளர் அலுவலகம் நோக்கி விவசாயிகள் பேரணி. மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து ராசி மணல் பகுதியில் அணை கட்ட கோரிக்கை. முஸ்லிம்களை ஓட்டு ஜிஹாதிற்கு இந்தியா கூட்டணி அழைப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து வாக்களிக்க கோருவதாகவும் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பொய் பேசும் பிரதமர் மோடி விவாதத்திற்கு தயாரா? பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சவால். விருதுநகர் காரியாபட்டியில் வெடிபொருளை இறக்கும் போது அஜாக்கிரதையாக செயல்பட்டதால் விபத்து என FIR-இல் தகவல். கல்குவாரியில் விதிமீறல் உள்ளதா என கனிம வளம் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்விற்கு ஹால் டிக்கெட் வெளியீடு. 5ஆம் தேதி தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சென்னை கடற்கரையிலிருந்து திருவண்ணாமலைக்கு மின்சார ரயில் சேவை இயக்குவது ஒத்திவைப்பு. வேலூர் வரை செல்லும் ரயில் இன்று முதல் நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நிர்வாக காரணங்களால் முடிவு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். ஏற்கனவே 3 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நயினார் நாகேந்திரனின் உறவினருக்கு CBCID சம்மன். சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 53,720 ரூபாய்க்கு விற்பனை. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபாச வீடியோ விவகாரத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா மீது மேலும் ஒரு பெண் புகார் அளித்திருக்கிறார். இதையடுத்து புதிதாக வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். அவரோடு பேசலாம். முகிலன், இப்போ மேலும் ஒரு வழக்கு என்பது பதியப்பட்டிருக்கிறது, பின்னணி என்ன?
காயத்ரி, ஏற்கனவே பிரஜ்வல் ரேவண்ணா மீது ஒரு வழக்கு பதியப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது மேலும் இன்னொரு பெண்மணி வழங்கிய அந்த புகாரின் பேரில் இன்னொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது கர்நாடக அமைச்சர் பரமேஸ்வர் தற்போது தெரிவித்திருக்கிறார். அதே போல ஏற்கனவே அவர்களுக்கு அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் ஆஜராகி அந்த விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை பிரஜ்வல் ரேவண்ணாவோ இல்ல அவரது தந்தை ரேவண்ணாவோ இதுவரை அந்த விசாரணைக்கும் ஆஜராகவில்லை. தற்போது அமைச்சர் பரமேஸ்வர், அதாவது தொடர்ந்து இருவரும் இந்த விசாரணைக்கு ஆஜராக இருந்தால் அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுப்பதற்கும் தற்போது அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாம் இந்த செய்தி தொடர்பான செய்தியிலே வெளியிட்டிருக்கிறோம். அதாவது ரேவண்ணா இன்று இந்த விசாரணைக்கு ஆஜராக இருக்க வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த கர்நாடக அமைச்சர் பரமேஸ்வர் இருவரும் ஆஜராக விட்டால், அதாவது தொடர்ந்து ஆஜராவதிலிருந்து அவர்கள் மறுத்து வந்தால் அவர்கள் மீது கைது நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்போது தெரிவித்திருக்கிறார். காயத்ரி, நன்றி முகிலன், விவரங்களை வழங்கியமைக்காக. மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகரில் செயல்பட்டு வரக்கூடிய கல்குவாரியில் அளவுக்கு அதிகமான கனிம வளங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கனிம வளத்துறை அதிகாரிகள் விதிமீறலில் இருப்பதில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைகிறார். அவரோடு பேசலாம். கணேஷ்குமார், இப்போ அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, விதிமீறல் நடந்திருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. விவரங்கள் என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? காயத்ரி, விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் அருகே இருக்கக்கூடிய தனியார் கல்குவாரியில் நேற்று அந்த வெடிமருந்து சேமிப்பு கிடங்கில் ஒரு மிகப்பெரிய வெடிவிபத்து என்பது ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வெடிவிபத்து தொடர்பாக அறிக்கை, அதாவது விசாரணை செய்து ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். மிக முக்கியமாக இந்த வெடிபொருள் இறக்கி வைக்கப்பட்ட குவாரி, அதாவது இந்த குவாரிக்காகத்தான் இந்த வெடிமருந்து என்பது நேற்று இறக்கும் பொழுது வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த குவாரியும் விதியை மீறி செயல்படுவதாக அருகே இருக்கக்கூடிய கடம்பன்குளம் கிராம மக்கள் தொடர்ந்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒவ்வொரு நாளும், அதாவது தினசரி இரவு நேரங்களில் அதிக அளவில் சத்தத்தை எழுப்பக்கூடிய வெடிமருந்துகள் வைத்து பாறைகளை தகர்ப்பதன் காரணமாக தங்களது உயிருக்கு அபாய நிலை ஏற்பட்டிருப்பதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இதுபோன்று அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் தொடர் குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் இந்த குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்று ஆட்சியர் விருதுநகர் மாவட்ட கனிம வளத்துறை இணை இயக்குனர் தங்க முனியசாமியிடம் அந்த ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று அந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் கொண்ட குழு சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த குவாரி, நாம் தற்பொழுது நேரலையில் பார்க்கலாம், இந்த குவாரி முழுவதுமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த குவாரிக்காகவே அந்த வெடிமருந்துகள் என்பது இறக்கி வைக்கும் போது வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த குவாரியில் முற்றிலுமாக விதிமுறை என்பது மீறப்பட்டுள்ளதாக அந்த ஆய்வு முடிவில் தெரிய வந்திருக்கிறது. நமக்கு சற்று நேரத்திற்கு முன்பாக பேட்டியளித்திருக்கக்கூடிய கனிம வளத்துறை துணை இயக்குனர் தங்க முனியசாமி இதனை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அளவுக்கு அதிகமாக விதிமுறையை மீறி கற்கள் என்பது வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த குவாரியை சுற்றுவட்டார பகுதியில், அதாவது இந்த குவாரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சுமார் 7.5 மீட்டர் தூரத்திற்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது அந்த குவாரியை சுற்றிலும் எந்த ஒரு இடைபாடுகளும் ஏற்படாத வகையில் 7.5 மீட்டர் அளவிற்கு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட அதிக அளவிலான விதிமுறை மீறல் என்பது மீறப்பட்டிருக்கிறது. எனவே இதனை முதல் கட்டமாக தற்காலிகமாக அந்த உரிமத்தை ரத்து செய்வதற்கான பரிந்துரை என்பது தனது தரப்பிலிருந்து ஆட்சியருக்கு கொடுக்கப்படும். அதே போல தான் கொடுக்கப்பட இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் குவாரியை
மாவட்ட ஆட்சியர் அதாவது நிரந்தரமாக அந்த குவாரியின் உரிமத்தை ரத்து செய்வதற்கான அதிக வாய்ப்புள்ளதாகவே அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரம் மாவட்ட ஆட்சியரிடமே இருக்கிறது. அதனை சில விதிமுறைக்கு அரசு சட்டத்தின் விதிமுறைக்குட்பட்டுதான் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தற்போது இந்த குவாரியை பொறுத்தவரை முற்றிலுமாக விதிமுறை மீறப்பட்டுள்ளதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த குவாரி நிரந்தரமாக மூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதைத்தான் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஆய்வு முடிவு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அது குறித்தான ஆய்வறிக்கை இன்று இரவு தாக்கல் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர் விரைவில் இது குறித்தான ஒரு முழுமையான ஆய்வறிக்கையின் முடிவினையும் இந்த குவாரி தொடர்ந்து செயல்படுமா அல்லது நிரந்தரமாக மூடப்படுமா என்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் ஓரிரு தினங்களில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, அதிகாரிகளின் நடவடிக்கையை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி கணேஷ்குமார் விவரங்களுக்காக.